வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பேசிகிட்டு இருக்கும்போது உடனே உடன்பிறப்புகள் திரண்டு நமக்கு எதிராக கமெண்ட் போடுறதை பார்த்துட்ருக்கோம். இப்போ திராவிட மாடல் தொடர்ந்து வெளுத்துட்டு கொண்டு இருக்கிறது, வெளுக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். வெளுத்துட்ருக்கா? ஸ்டாலின் அவர்களே துரைமுருகனை இன்றைக்கி அந்த இலாக்கா பறிச்சிருப்பது இதே மாதிரி தான். 2006 2010 இதே மாதிரி பொதுப்பணித்துறை அவங்க அப்பாவால் பிடுங்கப்பட்டது விருட்டிருந்து. துரைமுருகன் அவர்களுக்கு வயதாகி விட்டது, அவர் சரியாக செயல்பட மாட்டுறாரு, நிறையா கொள்ளடிச்சிட்டு இருக்காருன்னு ஊரே பேசிகிட்டு இருக்கும்போது முதலமைச்சருக்கு காதில் கேட்கலையா? உங்களுக்கு சொல்லுங்கள், எவ்வளோ பேர் எழுதினாங்க மணல் பிரச்சனை, மணல் கொள்ளையா, ஜபகர் அலிங்கிற உயிரே போச்சு, லாரி ஏற்றி கொள்கிறாங்க, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இது எதுவுமே தெரியாமல் நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது முதல்வர் சொல்லுவார். உடன்பிறப்புகள் கமெண்ட்டாக போடுறீங்க எங்களுக்கு நாங்கள் பேசும்போது. கொஞ்சம் யோசனை பாருங்கள், எந்தவித தார்மீக உரிமை இருக்குது? மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் 2026 தேர்தலில் திமுகவை மக்கள் ஓட விரட்டுவார்கள். அப்புறம் இந்த கமெண்ட் போடுறவங்க அதிமுகவுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே காசு கொடுத்து அங்கேயும் போவீங்க நீங்கள். அதாவது நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது உடனே வேகமாக விமர்சிக்கிறது எல்லாருமே தான். அது ரொம்ப நம்ம ஒன்றும் புரியல. இது என்னங்க, அது ஒருத்தர் ஜபகர் அலிங்கிற இறந்துருக்காரு, நம்ம பேசணும். நேற்று நம்ம பேசணும். இதில் என்னென்னா, துரைமுருகன் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அப்படின்னு நம்ம பேசும்போது உடன்பிறப்புகள் வரவே இல்லை, அந்த பக்கமே காணோம். அப்போ உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா வரமாட்டீங்க. துரைமுருகன் அவர்களை பற்றி ரிப்போர்ட்டு போயிடுச்சு, எந்த நேரமும் ஒரு அரெஸ்ட் பண்ணலாம், எழுதி வச்சுக்காங்க. மூத்த அமைச்சரை தூக்குவாங்கங்கிறாங்கல்ல, மூத்த அமைச்சரை தூக்க போகிறாங்க, 2-3 பேரை தூக்க போகிறாங்களா, அதான் டெல்லியில் வச்சுட்டு மக்கள்கிட்ட ஒரு பேர் அனுதாபம்னு நினைக்கிறீங்க. உடன்பிறப்புகளே வரமாட்டாங்க, கமெண்ட் போடுறவங்களே வரமாட்டாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துரைமுருகனுக்கு நடந்தது என்ன? துரைமுருகனுடைய ஏன் துரைமுருகன் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, துரைமுருகனுக்கு எப்படி இதில் சம்பந்தம், அவங்க பையனையும் வைப்பாங்களா? போகிற பக்கம் பார்த்தா துரைமுருகனோட விட்டுருமான, துரைமுருகனோட விடாதுங்க இன்னும் 2-3 அமைச்சர்கள் எல்லாமே ஒரு டென்ஷனில் இருக்காங்க. அது தேர்தல் வேலையை பாருங்கன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாருங்க. இவங்க குடும்பத்துக்கு மேலே ரைடே வரலைங்க, நாங்கள்லாம் மாட்டிகிட்டு இருக்கோம், எல்லார் மேலேயும் ரைடு இருக்குது. இதில் பிஜேபிக்கு எதிராக போரை அறிவிக்கிறேங்கிறாரு. பிஜேபிக்கு எதிராக எப்படி நீங்கள் எலெக்ஷன் பண்ணுவீங்க? உங்கள் மேலே எல்லாம் ரைடு, எல்லா டீட்டெயிலும் மேலே. சார் ஒன்றும் வேணாம், சிம்பிளாக சொல்கிறோம், திமுக எப்படி ஜெயிக்கும்? நீங்கள் யாரை எடுத்து போர் விட்டுறீங்க? பிஜேபி எடுத்து. நேரவர்கள் தம்பி அவங்க மேலே ரைடு, சமரசம் பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே. அந்த பக்கம் யார்? பொன்முடி மேலே கோர்ட்டில் கேஸ் இருக்குது, செம்மன் முறையீடு சிபிஐ வசம் இருக்குது, ரைடு. ஏற்கனவே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேர் என்னது, மூர்த்திக்கெலாம் வரப்போகிறாங்க. இன்னும் 2-3 அமைச்சர்கள் மேலே ஏற்கனவே ரேடாரில் ஏற்கனவே ஜெகத் ரட்சகன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வீட்டில் ரைடு போயிட்டாங்க. இவங்க தான் பணம் எடுக்கக்கூடிய பேங்கர், இவங்களே கை வச்சிட்டாங்களா? யார் இப்போ தேர்தலுக்கு செலவு பண்ணுவா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஏற்கனவே மேத்தா கிரி ரெட்டி வீட்டில் 2 நாளைக்கு முன்னாடி ரைடு. சார் ரைடுன்னு விட்டு உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க. நீங்கள் கேட்கலாம், நேர்மையாக பிஜேபி ஆட்சியை பிடிக்காதாமா? பிடிக்காது. நீங்கள் மட்டும் நேர்மையாக மக்களுக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, நேர்மையாக அவர்கள் மட்டும் ஆட்சி பண்ணுறதுக்கு. பிஜேபி ஒரு மோசமான கட்சி தான் சார், மோசமான கட்சி. உங்களை மோசமானவங்கள ஓராட விட வைக்கிறாங்க, அவ்வளோதான், வேற என்ன? சார் துரைமுருகன் எப்படி மாட்டுறாரு? கனிம வள கொள்ளை எப்படி நடக்குது? பத்திரிகையில் வந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்படிலாம் நடக்குமா? ஒரு அளவுக்கு அடிக்கலாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மணல் கொள்ளை அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம மணலே நம்ம கிடைக்காது. எம்சாண்டு தான் நம்மளாம் உங்களுக்கு வாங்கிட்டு இருக்கோம் தெரியும். எம்சாண்டு வாங்கி தான் நம்ம இப்போ சாதாரண மக்களுக்கு எம்சாண்டு தான் இவங்க வாங்குவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மணல் எடுப்பவர்கள் அந்த லாரிகளை வைக்கிறதும், அவர்களுக்குன்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கள் இருக்கிறதும், யாராவது அவங்கள எதிர்த்து பேசுனா அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு இவங்க போயிருக்காங்கன்னா, அப்போ இதனுடைய வலிமை எப்படி? சாதாரணமான இல்லைங்க. ஊழல் பார்த்திங்கன்னா 16,000 கோடி, 50,000 கோடி, 1,00,000 கோடி எல்லாமே டாஸ்மார்க்கு ஈக்குவலாக இருக்கிறது இந்த கொள்ளை. இந்த கொள்ளை மணலை ஒழுங்குபடுத்த ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தாங்க, இவ்வளோதான் அள்ளுன்னாங்க. இதையெல்லாம் மீறி இவங்க சுரண்டி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குனுங்கிறதுக்காக தமிழ்நாடு எக்கேடு கட்டு போனால் போகுது. கேட்டால் துரைமுருகன் சட்டசபையில் என்ன சொன்னார்? உங்கள் ஆச்சரியமாக இருக்குதுங்க இவங்க பேசுகிற இதெல்லாம். உடன்பிறப்புகள் உடனே இதை பார்க்கணுமே. அதாவது இப்போ பொன்முடி அவர்களை கேட்குறாங்க, ஏங்க டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்கா இல்லையான்னு. அவர் சொன்ன சூப்பர் பதில் என்ன? அதான் பதில். அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை கைப்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இப்போது கைப்பற்றப்பட்டது. கரெக்டுங்களா? சிம்பிளாக முடிச்சிட்டாரே. ஆமாங்க, போன தடவை உங்கள் ஆட்சியில் ஊழல் பண்ணிங்க, நாங்களும் பண்ணுறோம், முடிஞ்சு போச்சு. அதிமுக ஏதாவது கேட்குமா? சட்டசபையில் துரைமுருகன்ட்ட கேட்குறாரு ஆரி உதயகுமார், என்னங்க மணல் லாரிகள் நிறையா போயிட்டுருக்குது அந்த ஏரியாவுக்கு, இவ்வளோ தான் லிமிட்டு லாரிகள் அந்த ஏரியாவுக்குலாம் போகணுன்னு. நிறையா லாரிகள் போயிட்டுருக்க மாதிரி தகவல் வருதேனா? அப்படியா? தகவல் வரல. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இல்லை நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படி வந்ததுன்னா 2வது பாயிண்ட். கண்காணிப்பு கேமராலாம் போட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன் 3வது பாயிண்ட். இதெல்லாம் விட்டுட்டு அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தான் போய் நடக்குது. இது என்னங்க பதில்?
அதிமுக ஆட்சி மோசமான ஊழலாட்சின்னு சொல்லி தான் சார் உங்களை கொண்டு வந்தோம். நீங்கள் வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடுனீங்க. இதான் தேனாரும் பாலாரும் ஓடுற லட்சணமா? இதை யாருமே விமர்சிக்க கூடாதா? கொஞ்சம் விமர்சித்தா அவங்க வீட்டில் வந்து நீங்கள் மலத்தை கொட்டி அராஜகம் பண்ணுவீங்க, அதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நாங்களும் சிவில் சமூகம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கும். மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கூட்டணி பலத்தோடு வரீங்க நினச்சிட்டு இருக்கீங்க. திருமாவளவன் ஓட்டு வந்து பட்டியலின மக்கள் ஓட்டு உங்களுக்கு ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. பட்டியலின மக்கள்லாம் உங்களை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது விஜய் பக்கம் போயிடுச்சு பாதி. இதில் வந்து இதை கனவு காண்டிட்டு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிட ரெடியாக இருக்காங்க. பாட்டாளி கட்சி அவங்களுக்கு சூடு சொரணம் எல்லாம் வந்துருவாங்கன்னு வச்சுக்காங்க. நமக்கு என்ன பிரேமலதா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டு பக்கமும் பேசுவாங்க அந்த அம்மா, அவங்களும் வருவாங்க. ஆனால் மக்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதையும் மறந்து விடாதீர்கள். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஜபகர் அலிங்கிற ஒருத்தர் இறந்து போனது எவ்வளோ பெரிய விஷயம். லாரி அடித்து கொள்றீங்களே, மனசாட்சி இல்லாமல் இப்போ பேசிட்டு இதில் வாய் மட்டும் ஓவராக பேசுகிறீங்க. இது நல்லாச்சா? அது இதாங்க நல்லாச்சே. ஒருத்தர் மணல் கொள்ளையில் மாஃபியாக்களை அடித்து இது பண்ணுறாங்க. கேட்டால் வந்து மற்றதை பற்றி பேசுகிற ஊடகங்கள் அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? இன்றைக்கி பத்திரிகையில் வந்த செய்தி என்ன? துரைமுருகன் அவரை பற்றி படிக்கட்டுமா? திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே மணல் விவகாரத்துக்கும் அதில் நிலவும் சர்ச்சைகளுக்கும் குறைவே இல்லை. அதிரடி ரெய்டுகள், மாவட்ட ஆட்சியருக்கு சம்மனை எதிர்த்து மேல்முறையீடு, ஆட்சியாளர்களை விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி என தொடர் சர்ச்சை புயலுக்குள் சிக்கியிருக்கிறது மணல் விவகாரம். சட்டவிரோத கல் குவாரிகளால் இயற்கை வளங்கள் கொள்ளை போவதாக, ஆறுகளிலிருந்து அநியாயமாக மணல் அள்ளி கடத்தப்படுவதாக மாதத்துக்கு ஒரு போராட்டமாவது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து இந்த ஸ்டாலின் வந்து அநியாயத்துக்கு துணை போக மாட்டான்னு சொல்கிறீங்களே, மாதம் ஒரு இது உங்களுக்கு தெரியும். தமிழகம் முழுக்க எவ்வளோ நடந்துட்டு ரிப்போர்ட் வராதா? ஒரு தாசில்தாரை வந்து லாரி ஏற்றி அவரை வந்து அடிக்க ட்ரை பண்ணதாகட்டும், அந்த லூர்து சாமி அப்படிங்கிற ஒரு விஓ இதில் நம்ம அவருடைய ஆஃபீஸில் பூந்து வெட்டினாங்க, ஞாபகம் இருக்குங்க. அவங்க பையனுக்கு வேலை கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? அந்த உயிருக்கு யார், இழப்பீடுக்கு யார் பொறுப்பு? இதை முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? இப்போ கடைசியாக நம்ம என்ன கேட்குறோம்? இவ்வளோ நாள் கழித்து இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நாள் கழித்து நீங்கள் வந்து துரைமுருகன் அவர்களை வந்து மாற்றுறீங்க. ஏன் முன்னால் மாற்றலை? உங்கள் அப்பா கேட்டால் தான் நம்மளும் கேட்குறோம். நீங்கள் ஏன் மாற்றுறீங்கன்னு தெரியல, ஏன் பொறுப்பை கொடுக்குறீங்கன்னு தெரியல. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன் மாற்றுறீங்க, ஏன் கொடுக்குறீங்க? மனோஜ் தங்கராஜை ஏங்க மாற்றுறீங்க? அவர் அப்படி என்ன சொன்னாருன்னு நீங்கள் மறுபடியும் திருப்பி எழுப்பிட்டீங்க. அவரை விட்டால் வேறு ஆளே இல்லையா? கொஞ்சம் யோசனை. செந்தில் பாலாஜியை விட்டால் அந்த துறையை கவனிக்க ஆளே இல்லையா? மக்கள்லாம் அவ்வளோ இழிச்ச வாங்கலாம் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று சொல்லி கிள்ளி பொய்யெல்லாம் சொல்லி, ஏன் பொய் சொல்கிறது? நீங்களாம் உண்மையாக சொல்லிட்டு வந்தீங்க. உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுக்குறேன்னீங்களா? இப்போ எவ்வளோ கொடுத்தீங்க? கல்வி கடன் ரத்துன்னு நீங்களே எல்லாம் பண்ணிட்டீங்களா? உங்களை நம்பி கல்வி கடன் வாங்கி படிச்சுட்டு வேலையும் இல்லாமல், ஏன் தெரியுமா? இவங்களை நம்பி வேலை கொடுப்பாரு ஸ்டாலின்னாங்க, வேலையும் கொடுக்கல. கல்வி கடன் ரத்துன்னாங்க, அதுவும் பண்ணலை. வேலை கிடைக்கல, கல்வி கடன் ரத்தில் அவங்க வந்து அந்த ஸ்விக்கியும் அந்த அமேசான் இதில் வந்து டெலிவரி பாயாக இருக்காங்க. கேட்டால் இதான் திராவிட மாடல்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கரெக்டுங்களா? இதான் திராவிட மாடல். ஆனால் இதை எடுத்து யாரும் கேட்கக்கூடாது. இப்போ என்னாச்சு? துரைமுருகனுக்கு வந்த உடனே முடிஞ்சு போச்சு. ஐயையோ என்ன ரிப்போர்ட்டு, துரைமுருகனை நெருக்கிறாங்க. அப்படியா? என்னாச்சு சார்? டெல்லியிலேருந்து ரிப்போர்ட் வந்துச்சு சார், அவர் சீக்கிரம் தூக்க போகிறாங்க. அமைச்சர், தமிழகத்தின் மூத்த அமைச்சர், கனிம வளத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அமைச்சர் துரைமுருகன் அரெஸ்ட் அப்படின்னா ஸ்டாலின் என்ன யோசிப்பார்? அதாவது ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண உடனே வரலாற்றில் முதல் முறையாக அமைச்சரையே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, முதலமைச்சரையே அரெஸ்ட் பண்ணுறாங்க, அமைச்சராகுதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து துரைமுருகன் அரெஸ்ட் பண்ணிட்டா இந்த வயசில் வந்து அவர் வந்து உண்மையை சொல்லாமல், இல்லை நான் சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்பயும் போல் சொல்கிற மாதிரி தமிழக மக்களுக்கு நான் நன்மை தான் பண்ணேன். ரைட்டுப்பா, நீ வந்து ஊழல் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. இல்லை அறிவாலயத்தினுடைய அடிமை நான். அதான் நீ அறிவாலயத்தினுடைய அடிமை நீங்கள் ஊருக்கே தெரியுமே. நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ஏன் அறிவாலயத்தின் அடிமை நீங்கள் சொல்ல மாட்டீங்க? அறிவாலயத்தை வைத்து கோடியாக சம்பாதித்தீங்கள். பல நாடுகளில் உங்களுக்கு சொத்து இருக்குது. நீ அறிவாலயத்தில் அடிமையாக இருப்பீர்கள். இன்பநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, உதயநிதி மட்டுமல்ல, இன்பநிதி அவர் வரும்போது, அவர் முதலமைச்சராக இருக்கும்போதும் நான் அமைச்சராக இருக்க வேண்டும் சொன்னீங்கன்னா, அப்படி என்னங்க உங்களுக்கு அதிகார வெறி? 84 வயது ஆயிடுச்சு. கொஞ்சம் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏங்க, நான் வந்து மக்களுக்கு சேவையாற்ற வந்து திமுகவில் இருக்கேன்னு சொல்லணும், திமுகவுடைய கொள்கை பிடிச்சி இருக்கேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அறிவாலயம் எனக்கு அறிவாலயம் தான் எனக்கு ஒரு கோயில், நான் அதில் அடிமையாக இருப்பேன்னு என்னங்க வார்த்தை? அது பகுத்தறிவுக்கு ஏற்ற வார்த்தையா? இதான் தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தாரா? ஆமாம்மா, தந்தை பெரியாரை நீங்கள் கைவிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? 184 அடி முருகன் சிலை நீங்கள் என்றைக்கு வைக்கிறீங்களோ அன்றைக்கே பெரியார் சிலையை, முருகன் மாநாடு நடத்துனீங்கன்னா அன்றைக்கே பெரியார் சிலை. இது மட்டுமா? எத்தனை பெரியார்? என்ன சும்மா தந்தை பெரியார் ரொம்ப பாசமாக துடிக்கிறீங்க. தந்தை பெரியாரை தூக்கி எறிந்தவர்கள் தான் நீங்கள்லாம். அடுத்து
கனிமவள கொள்ளையை தடுக்க கோரி தொடர் போராட்டங்களை நடத்தி வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜபகர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்படுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பற்றி நீங்கள் ஊர்ந்து வராரு, தவழ்ந்து வராரு. ஆமாங்க, அவர் ஊர்ந்து வராரு, தவழ்ந்து வராரு. சொன்ன மேட்ரை பாருங்கள். கேட்கலாங்களா இல்லையா மக்கள்? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க. ஜபகர் அலி கொல்லப்பட்டது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நேரையில் அது குறித்து கொஞ்சமும் ஆட்சி மேலிடம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. 2025ஆம் ஆண்டுக்கான மணல் வியாபாரத்தை யாரிடம் கொடுக்கலாம்? பழைய டீமிடம் கொடுக்கலாமா அல்லது புது டீமை கொண்டு வரலாமா என்ற தீவிர ஆலோசனையில் இருக்கிறது மேலிடம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவே ஆட்சி மேலிடத்தில் இருப்பவர்கள் மணல் புள்ளிகளை ஏன் ஊக்குவிக்கிறார்கள்? இவர்களால் அரசுக்கு எவ்வளவு இழப்பு நேரிடும் என்பதை கள ரீதியாக சொல்லுவோம். இதில் மாஃபியாக்களின் நெட்வொர்க்கள், மணல் மாஃபியாக்கள், இந்த தொழிலில் புரளும் கருப்பு பணமும் நம்மளை மிரளத்தான் வைக்கிறது. இந்த இந்த மணலில் வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எத்தனை கோடி இருக்குது. ஏன்னா இந்த மணல் டெண்டர் எடுக்கிறதுக்கு எல்லாரும் போட்டி போடுறாங்களே, அப்படி என்ன இந்த மணலில் இருக்குது? மணலில் வரக்கூடிய வருமானம் என்ன? அதை பற்றி விரிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மணல் விவகாரத்தை பெரியதாக்கியதே கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நடந்த அமலாக்கத்துறை இடி ரெய்டு. மணல் புள்ளிகளின் இடத்தை குறிவைத்து ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை குவாரிகளில் மணல் அல்ல பயன்படுத்திய 128.34 கோடி ரூபாய் மதிப்பிலான 209 இயந்திரங்களையும் அசையா சொத்துக்களையும் முடக்கியது. உங்களுக்கு தெரியும், முடக்கினது தெரியும். அதோடு மணல் பிரமுகர்களான எஸ் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்னம், கரிகாலன். இந்த கரிகாலன் அவர்களுடைய தம்பி தான் அதிமுக வேட்பாளராக திருச்சியில் நின்னது. அவர் ஜெயிக்க போகிறாருன்னு தெரிஞ்சு துரைமுருகனை ஃபோன் பண்ணி செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, அப்போ தான் துரை வைகோ ஜெயிப்பாருன்னு சொல்லி அவரை செலவை கம்மி பண்ண வச்சார். திண்டுக்கல் ரத்னம், கரிகாலன் உள்ளிட்டோரின் 35க்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டன. கணக்கில் வராத 2.33 கோடி ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. ரெய்டுகளை முடித்து கொண்ட கையோடு தமிழக சட்டம் ஒழுங்கு டிஐஜி சங்கர் ஜிவாலுக்கு அமலாக்கத்துறை அறிக்கை தான் பெரிய ட்விஸ்ட். தமிழகத்தில் 23 லட்சம் யூனிட் மணல் சட்டவிரோதமாக எடுத்து விற்பனை 23 லட்சம் யூனிட் மணம் சட்டவிரோதமாக எடுத்து யாருக்கு? டிஜிபிக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இடி. 4730 கோடி ரூபாய் அளவுக்கு மணல் விற்பனை நடைபெற்றிருக்கும் நிலையில் அரசின் கணக்கு புத்தகத்தில் வெறும் 36.45 கோடி ரூபாய் வருவாய் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாட்டினாங்களா? அதாவது ஊரடித்து உலையில் போடுற மாதிரி நீங்களும் கொள்ளடிப்பீங்க, அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தையும் தடுப்பீங்க. பிஜேபி எப்படி பிரச்சாரம் பண்ணும் பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலங்கிறீங்களே. 36.45 கோடி தான் இவங்க உள்ளே வரந்திருக்காங்க. எவ்வளோ வந்திருக்கணும்? 4730 கோடி வர வேண்டிய இடத்துல 36 கோடி தான் வந்திருக்குது. அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற பணம், அரசுக்கு வர வேண்டிய பணத்தை சுருட்டியது யாருன்னு கேட்டால், எங்கப்பா நீங்கள் எல்லாம் போய் மூஞ்ச வச்சுக்குவீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதை யாரும் எடுத்து கேட்கக்கூடாது. இதான் திராவிட மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அந்த அறிக்கைக்கு பிறகு மணல் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாம் அமைதியாக இருந்தது. தமிழகத்தில் மிக நீண்ட காலமாக ஆற்று மணல், கிராவல் மணல் வியாபாரம் நடந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் குறிப்பிட்ட தொகையை வரியாக செலுத்தி லோக்கல் புள்ளிகள் மணலை எடுத்து வந்தனர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் நகரமயமாக்கலும் தங்க நாற்கால் திட்டத்தால் நெடுஞ்சாலை பணிகளும் வேகமெடுத்ததை தொடர்ந்து தமிழகத்தில் மணல் தேவை அதிகமானது. ஆற்று மணலையும் கிராவல் மண்ணையும் வெட்டியெடுக்க இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டியிருந்தது. 2003 வந்து ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்க? இயந்திரத்தை அனுமதிக்கிறாங்க. அப்போ புரோக்கர்களாக சில பேர் உள்ளே வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? மணல் நல்லா பணம் வருதுன்னு சொல்லிட்டு மணல் மாஃபியாவாக ஆகிட்டாங்க. அதாவது ட்ராவல்ஸில் வண்டியை விட வேண்டியது, வண்டி விடும்போது தெரியுது அவங்களுக்கு நிறையா இதில் பணம் புழங்குதுன்னு. நம்மளே இதை பண்ணக்கூடாதுன்னு பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க வராங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மணல் வியாபாரத்தை ஒரு குரூப்பே கையில் எடுத்தது. மாறி மாறி ஆட்சியில் இருந்தவர்களும் அவர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டார்கள். கனிம வளத்துறை, நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை என சம்பந்தப்பட்ட எல்லா துறை அமைச்சர்களையும் கையில் போட்டுக்கொண்டு இயற்கையை வாரி சுருட்டியது. கடந்த 21 ஆண்டுகளாக அந்த மணல் மாஃபியா விதிப்பது தான் தமிழகத்தின் மணல் ரேட். இதான் ஜெயலலிதா ஆட்சியில் மோசம், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மோசங்கிற நீங்கள் வந்துட்டீங்களே, அவங்களை மாற்றி விட்டு வேற ஆள் போட வேண்டியதானே, அரசாங்கம் நடத்த வேண்டும்ங்கிறது சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் ஏன் பண்ணல? அதாவது ஆற்று மணலில் 9000 கோடி அரசு கஜானாவுக்கு வராத பணம். 9000 கோடி. இப்போ துரைமுருகன் எப்படி மாட்டுவாருன்னு கேட்குறீங்களே,
இது வந்து அவர் அவர் மாற்றுறது, அவங்க அதிகாரிகள் மாற்றுறது மட்டும் இல்லைங்க. அரசுக்கு இப்போ வந்து ஒரு மணல் எடுத்தாங்கன்னா போடணும், பில் போடணும், அதுக்கு ஜிஎஸ்டி. இப்போ நீங்கள் பில்லே போடலைன்னா ஜிஎஸ்டி வேணாம். ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் முறைகேடு பண்ணிங்கன்னா அரெஸ்ட். இப்போ நீங்கள் வருமான வரி கட்டல, வருமான வரியிலேருந்து நோட்டீஸ் வந்துச்சுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. வருமான வரிக்கு அரெஸ்ட் பண்ணுற அதிகாரம் இல்லை, அது வேறு குற்றம், பொருளாதாரம். ஆனால் ஜிஎஸ்டியை நீங்கள் கட்டாமல் விட்டிங்கன்னா அது பெரிய குற்றம், உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது வந்து துரைமுருகன். அதையும் தாண்டி இந்த மாஃபியாக்களை கட்டுப்படுத்தும் ஆட்கள் காலப்போக்கில் மாறியிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 106 இடங்களில் ஆற்று மணல் எடுக்க அனுமதி இருக்கக்கூடிய நிலையில் 26 இடங்களில் ஆற்று மணல் வெட்டி எடுக்கப்படுகிறது. 26 இடத்துல வெட்டி எடுக்கப்படுறாங்க. மொத்தம் 106 இடத்துல வந்து அனுமதி. ஒரு யூனிட் ஆற்று மணலுக்கு அரசு 1000 ரூபா. 3 யூனிட் கொண்ட லோடு ஆற்று மணல் 3000 ரூபாய்க்கு தான் விற்கணும். நம்ம கவர்மெண்ட் ரேட்டு 3000 ரூபா. ஆனால் ஆற்று மணலை வெட்டி எடுப்பதில் தொடங்கி வெளியே வியாபாரம் செய்யும் வரையிலான கோலோச்சு மணல் மாஃபியாக்கள் ஒரு லோடு ஆற்று மணலுக்கு 18,000 ரூபாய். ஒரு லோடுக்கு 18,000 ரூபாய்னா 15,000 ரூபாய் இவர்கள் லாபம் சம்பாதிக்கிறார்கள் ஒரு லோடுக்கு. சிஎம்டிஏ நகர ஊரமைப்பு இயக்கத்தில் வழங்கப்பட்டிருக்கும் கட்டடப் பணிகளுக்கு ஒப்புதலை கணக்கிட்டு பார்த்தால் தமிழகத்தில் ஒரு நாளைக்கு 20,000 லோடு ஆற்று மணல் விற்பனையாகுது. 20,000 லோடு. ஒரு லோடுக்கு 5,000 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 30 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது. எதுவுமே வேலையே செய்யாமல் 30 கோடி ரூபா துண்டாக வந்து விழுவுது. 30 கோடி மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் சொல்கிறோம். அதாவது 10 ரூபா 20 ரூபா சம்பாதிக்கவே மக்கள் படுத்துகிறாங்க. இவங்க 30 கோடி நோகாமல். அதுக்கப்புறம் ஆண்டுக்கு 2 மாதங்கள் மழைக்காலம் என கழித்து கொண்டாலும் கூட மீதமுள்ள 300 நாட்களுக்கு தொடரும் மணல் விற்பனையால் ஆண்டுக்கு 9,000 கோடி ரூபாயை வாரி சுருட்டுகிறார்கள். இவ்வளவும் இயற்கையை சேர்த்து கொள்ளடிக்கும் பணம், அரசு கஜானாவுக்கு வராத பணம். ஆற்று மணலில் மட்டுமல்ல, கட்டுமான பணிகளுக்காக அஸ்திவாரத்தை நிரப்பவும் சாலை பணிகளுக்கும் பயன்படுத்தப்படும் கிராவல், உங்களுக்கு தெரியும் சவுடு மணல், இந்த எல்லாத்தையும் சமப்படுத்துறதுக்கு இந்த கொள்ளைதான். பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட அரசு நிலங்களிலும் பட்டா நிலங்களிலும் இந்த கிராவல் எடுக்கப்படுகிறது. இதற்கு ஒரு பெரிய மோசடியே நடக்கிறது. கிராவல் மணலை யார் வெட்டி எடுத்தாலும் சரி ஒரு லோடுக்கு இவ்வளவு என்று மாஃபியாவுக்கு கப்பம் கட்டினால்தான் வண்டி நகர முடியும். அப்படிதான், பணம் கட்டினா வண்டியை நகர முடியாது. கவர்மெண்ட் வண்டிக்கு கம்மி பணம், அதுங்க பணம் கட்டிட்டு தான் வரணும், வண்டி நகர முடியும். கட்டுமான பணிகளுக்காக அள்ளப்படும் கிராவல் மண்ணில் ஒரு லோடுக்கு 1,250 ரூபாய் கப்பம் வசூலிக்கிறார்கள் மணல் மாஃபியா. தினமும் அள்ளப்படும் 15,000 லோடுகளுக்கு கப்பத்தொகையை கணக்கிட்டால் 1.87 கோடி ரூபாய் வருகிறது. ஏற்கனவே ஒரு 30 கோடி சொன்னோன்னா இப்போ ஒரு 1.87 கோடியா, கிட்டத்தட்ட 32 கோடி. அதேபோல் பட்டா நிலத்தில் எடுக்கப்படும் கிராவல் மண்ணுக்கு 1,200 ரூபாய் என கப்பம் வசூலிக்கப்படுகிறது. 19,000 ரோடு கிராவல் மண் எடுக்கப்படும் நிலையில் மொத்தம் 2.28 கோடி ரூபாய். உலகத்திலே எங்கும் இல்லாத வகையில் அரசு பணிகளுக்கு அளக்கப்படும் மண், உலகத்திலே எங்கும் இல்லாத அளவுக்கு அரசு பணிகளுக்கு மண் எடுக்கிறவங்கள அதுக்கும் கப்பம் கட்டணும் மணல் மாஃபியாக்களுக்கு. இப்போ நம்ம டோல்கேட்லலாம் பார்த்தீங்கன்னா அரசு பஸ்ஸுகளுக்கு காசு இல்லாமல் போகும், ஆனால் இங்கே அப்படி இல்லை, அதுக்கும் பணம் வரணும். இப்போ ஒரு லோடுக்கு 450 ரூபாய். தினந்தோறும் அள்ளப்படும் 25,000 லோடுகளை கணக்கிட்டால் கப்பத்தொகை 1.12 கோடியாகிறது. இப்படி நாளொன்றுக்கு 59,000 கோடி கிராவல் மண் வெட்டி எடுக்கப்படுகிறது. தினந்தோறும் 5.27 கோடியை கொள்ளடிக்கிறது. நமக்கே ஒன்றும் புரியல. படிக்க இதே ஒரு 32,000 கோடி, கிராவல் மண்ணில் ஒரு 5 கோடி, செம்மண்ணில் ஒரு 5 கோடி, இந்த மண்ணில் என்ன என்னப்பா இவ்வளோ கொள்ளடிக்கிறீங்க கேட்பாங்களே. ஆனால் இதை பற்றி ஒன்றிய அரசு கேட்கக்கூடாது, ஈடி வந்து வரவே கூடாது. ஏன் ஈடி வரனா எங்களை பர்மிஷன் கேட்டு தான் வரணும். எதுக்கு? இவங்க கொள்ளடிப்பாங்க, ஈடி வரக்கூடாது. வந்ததுன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. என்னங்க அது? நீங்கள் ஒரு நாட்டை ஆள்றீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி தரலைன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. உங்களை கேட்காம வந்து உங்கள் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு துறையில் தலையிட்டால் ரைட்டு, நிர்வாக ரீதியாக. நீங்கள் கொள்ளடிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது, அதை தலையிட்டால் உள்ளே வரக்கூடாது. நாங்கள் கொள்ளடிக்கிறது நாங்களே விசாரிப்போம். எப்படி? நீங்கள் விசாரித்த லட்சணம் தான் தெரியுது. இப்போ கரெக்டாக வந்துட்டாங்களா உள்ள? எல்லாரும் சொல்கிறாங்களோ துரைமுருகனின் இலாக்கா. ஆமாம், இதே மாதிரி தான் 2010 பொதுப்பணித்துறை இருந்தது பறிக்கப்பட்டது. எதற்காக பறிக்கப்பட்டது? கலைஞர் ஏங்க துரைமுருகன்ட்டு பொதுப்பணித்துறையை பறித்தார்? துரைமுருகன் ஒரு சீனியர், சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காருன்னா விட்டுருக்கலாமே. ஏன்
இப்போ கலைஞரையே நீங்கள் ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ வந்து 84 வயதுலேயும் உங்களுக்கு பணம் தேவை வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். தமிழ்நாடு எக்கேடு கட்டு போனாலும் கவலை இல்லை, நீங்கள் பண்ணுவீங்க. ஸ்டாலின் அதை அனுமதிப்பார். ஏன்? ஏதாவது நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் சம்பாதிக்கலான்னு அவர் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அவ்வளோதான். இப்போ எல்லாத்துக்கும் செஞ்சு வச்சு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி பிஜேபி இப்போ ஓரளவுக்கு உங்களை வந்து இன்னும் 1.5 வருஷத்தில் உங்களை கார்னர் பண்ண வந்த உடனே உங்களால் பேச முடியல. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. மேலே பிஜேபி சும்மா விடாது. பிஜேபி இவர்களை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பிஜேபி பண்ணுறது தப்பு. ஆமாம், பிஜேபி பண்ணுறது தப்பு. நீங்கள் பண்ணது இப்போ வந்து எல்லா துறைகளும் நிறையா துறை இருக்குது. எந்த துறையிலும் நீங்கள் ஊழல் இல்லாத துறைன்னு ஒன்று சொல்லுங்கள். கதர்துறை ஊழல் இல்லாததா? மின்சாரத்துறை, டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது எப்படி ஊழல் நடக்குதுன்னா கதையெல்லாம் கேட்டிங்கன்னா பயங்கரமாகுது. அதாவது மக்கள் வந்து வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஃபேன் இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி நம்ம வாங்குகிறோம்? டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் விட்டு வாங்கணுங்க. பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து டெண்டர் கொடுத்து வாங்கணும். நீங்கள் முறைகேடே பண்ண முடியாது. கரெக்டு. அதுலேயே முறைகேடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேலுமணியில் எப்படி பண்ணார்? ஒரே வீட்டிலேருந்து டெண்டர், அவர் தான் மினிஸ்டர், அவர் வீட்டிலேருந்தே டெண்டர் போகும், அதுக்கு ஓகே சொல்லுவாங்களாம். இதான் அந்த மாடல், எடப்பாடி மாடல். இது திராவிட மாடல். திராவிட மாடல் எப்படி பண்ணுவீங்க? அது எதுக்குங்க டெண்டர் கொடுத்து அதில் சம்பாதிச்சிட்டு? இதெல்லாம் கஷ்டமான வேலை. அப்படி எப்படிங்க சம்பாதிக்கிறது? சிம்பிளான வேலை இருக்குது. ஏன்? மக்கள் பாதிக்கக்கூடாது, அதுதான் நோக்கம். ஆமாம். அப்போ கூப்பிடுறதில்ல ஐஏஎஸ் அதிகாரி கூப்பிட்டு, ஏங்க டெண்டரே கொடுக்காம நான் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும், அது ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கிறதான்னா அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவர், நல்லா படிச்சிருப்பார்ல, அவர் படித்தவர், அவர் சொல்லுவார்ல, இல்லைங்க இருக்குதுங்க. மக்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு இடத்துல வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ போய் டெண்டர் விட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளே டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கலாம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிடுங்க சார். டிரான்ஸ்ஃபார்மரே வெடிக்கலையே சார், பழுது ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அங்கே பழுதாச்சு, இங்கே பழுதாச்சுன்னு எழுதுங்க கணக்கு. என்ன பேசுவீங்க இதில்? இவங்க அதாவது ஜெயலலிதாம்மா ஒரு ரீதியில் ஊழல் பண்ணால், இவங்க அதை விட ஊழல். அதாவது என்னென்னா இவர் நம்ம திருமங்கலம் ஃபார்முலான்னு அவர் கொண்டு வந்தார். யார்? அழகிரி வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி அவர் ஜெயிச்சார். ஜெயலலிதாம்மா வந்தது, ஓ இப்படி ஒரு ஃபார்முலா, அந்த நமக்கு தெரியாது. ஓ இப்படி ஒரு ஃபார்முலா ஆகுதா, ரைட் நம்மளே ஓட்டு போட்டுருவோம். அவங்க ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் ஜனநாயகம். கேட்டால் இந்த 2 திராவிட கட்சிகளும் நான் ஓட்டு போகணும், இவங்களை விட்டால் தமிழ்நாட்டை விடுவிக்க ஆளே இல்லை. இன்னொன்று மறந்துடாதீங்க, உடனே திராவிட உடன்பிறப்புகள் எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிட்டேங்கிறீங்களே, எடப்பாடி தான் சேர்த்து திட்டுறோம். அவர் காலத்தில் ஒன்றும் தேனாரும் பாலாரும் ஓடல, அவர் பண்ணதான் நீங்களும் பண்ணுறீங்க. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு தடவை நீங்கள் கொள்ளடிச்சிங்க, அவர் ஒரு தடவை கொள்ளடிக்கிட்டோம், மாற்றி மாற்றி கொள்ளடிக்க விடுவோம். அதனாங்க இப்போ சமுதாயத்தில் ஏற்றம்னா என்னங்க, எல்லாத்துக்கும் கொள்ளடிக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். கேட்டால் நீங்கள் ஒரு தடவை கொள்ளடிச்சிட்டீங்க, அவரையும் கொள்ளடிக்க விடுவோம். இதுதான் சமத்துவ சமுதாயம், வேறு என்ன? இப்போ துரைமுருகன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட், பாவம். அதாவது பதவி ஆசை இருக்கலாம் ஒருத்தருக்கு, ஆனால் இன்பநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனால் கூட நான் வந்து அமைச்சராகணும் இருக்கணும்னு சொன்னார் பாருங்க. அவர் தமிழ்நாடே உற்றி பார்த்தது யாருப்பா? அது எங்களுக்காக உழைக்கிறதுக்கு. அப்போ வந்து இவர் சொல்கிறது பார்த்தா ஒரு 110 வயசு 120 வயசில் இவர் இருந்தாலும் இவர் அமைச்சராக இருக்கணும், இன்பநிதி முதலமைச்சராக இருக்கணும், அவரையும் முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து வணங்கி மகிழணும். எவ்வளோ ஒரு ஆசை பாருங்கள். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? மக்கள்லாம் நம்மளை வேடிக்கை பார்ப்பாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சு பேசுகிறாங்களா, தெரியாமல் பேசுகிறாங்களா? ஏதோ ஒன்று வாய்க்கு வந்தது அடித்து விட்றது. கேட்டால் திராவிட இயக்கத்தில் நான் எம்ஜிஆருடன் இருந்தேன். எம்ஜிஆர் வந்து எனக்கு வந்து படிப்புக்கு உதவி பண்ணார், எம்ஜிஆர் கொடுத்த காசில் தான் படித்தேங்கிறீங்க. நான் ரொம்ப ஆச்சரியமாகுது. பரவாயில்ல, படிக்கிறது ஒரு பெரிய விஷயம், படிச்சிங்க, ரைட்டு. அது எப்படிங்க எம்ஜிஆர் கொடுத்த உதவித்தொகையில் படித்து எந்த வேலையுமே பார்க்காம, எந்த வேலையும் நீங்கள் பார்க்கல, வேலைக்கும் போகல, வேலையும் பார்க்கல, எந்த வேலையும் நீங்கள் பார்க்கல, எப்படிங்க உலகம் ஃபுல்லாக சொத்து இருக்குது, என்னங்க பிஸ்னஸ் பண்ணீங்க? அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதான் கேட்டிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும். சரி, இப்போ ஸ்டாலின் எதுக்கு வேறு இவரை வந்து திடீர்னு கழட்டி விட்டுருக்காரு? இப்போ உடன்பிறப்புகள் ஒன்றும் புரியல, திடீர்னு தளபதி ஏன் கழட்டி விட்டார், யாருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறது? இப்போ நம்ம பேசும்போது கூட உடன்பிறப்புகளுக்கு ஒன்றும் புரியல, திட்டலாமா வேணாமா? ஏன் ஸ்டாலின் இந்த விலைக்கு இருக்காரு? ஸ்டாலினுக்கு மேலே தெரிஞ்சு போச்சு, ஏங்க அவர் தூக்க போகிறாங்க, பார்த்துங்க, உங்களையும் சேர்த்து தூக்கிட போகிறாங்க, தயவுசெய்து அவமானத்தை தவிர்க்கணும்னா அவரை ரிசைன் பண்ண சொல்லுங்கள். ரிசைன் பண்ண மாட்டார். அப்போ ஒரு கனிம வளத்தை தூக்கிடுங்க, கனிம வளம் உள்ளே ஈடி வந்துருச்சு, எப்போனாலும் உள்ள ஆள் வந்துடும். இது மட்டும் ஆரம்பங்க. முதலமைச்சர் ஒரு கனவு உலகில் இருக்கிறார், அவருக்கு இந்த சீரியஸ், மோடியும் சொல்கிறேன், அந்த சீரியஸ்னஸ் அவருக்கு தெரியாது, அவர்கிட்ட யாரும் சொல்கிறதில்ல. இன்னொன்றும் சொல்கிறேங்க, முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அதையும் சொல்லிடுறோம், அவருக்கு வெளியே தெரியாது. அவருக்கு வந்து இப்போ இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் ஊற்றுனது அவருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? அவருக்கே தெரியாது. கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க? இல்லைங்க பிடிச்சிட்டோம், அவ்வளோதான். அப்படியாப்பா, ரைட். அவருக்கு தெரிஞ்ச நிறையா நடக்குது, அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் தப்புன்னு தெரியுமா தெரியாதா?
ஏங்க அவரை பற்றி எவ்வளோ பேர் கேவலமாக பேசுகிறாங்க, அதுக்கே அமைதியாக இருக்கவருங்க அவர். இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து சவுக்கு சங்கர் சொல்லிட்டாரு இல்லைங்க. சவுக்கு சங்கர் என்ன பர்சனலாக உதயநிதியும் ஸ்டாலினையும் திட்டுறாரு? இல்லையே. இவ்வளோ திட்டினா கூட ஸ்டாலின் அவருக்கு கோவப்பட மாட்டாருங்க. நீங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய உதயநிதி இவர்களுடைய இயல்பை வந்து நம்ம ஏதோ ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களை பற்றி பேசும்போது ஏன் பேசிகிட்டு இருக்கோன்னா, இவங்களுக்கு தெரியாமல் தான் சார் நிறையா நடக்குது. அதிகாரிகள் தான் சார் ஆட்சி நடத்துகிறாங்க. உடன்பிறப்புகளே உங்கள் ஆட்சி போகிறதுக்கே அதிகாரிகள் தான் காரணம். இப்போ துரைமுருகன் எண்டு கார்டு போட்டாரா? இப்போ எப்போ மேலேருந்து வந்துருச்சான் செய்தி, எப்போனாலும் இருக்கலாம். கதை கொண்டிருங்கள். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம வந்து ஆன்மீக தகவல் நிறையா கொடுத்துட்ருக்கோம். அதான் சொல்கிறோமே, உடன்பிறப்புகள் வந்து எங்களை பற்றி எவ்வளோ விமர்சித்தாலும் பரவாயில்லை, அதையும் தாண்டி நாங்கள் வந்து பேசிக்கொண்டே இருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.